மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிர்ப்புங்க, மக்கள் வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புங்க. ஆனால் எதிரில் இருக்கிற இந்தியா கூட்டணியில் இவங்க ஒற்றுமை இல்லைங்க. இங்கே வந்து இவங்க காட்டலைங்க யாரையுமே, இவர் தாண்டா எங்களுடைய பிரதமர் அப்படின்னு காட்டலைங்க. உத்தரப்பிரதேச தலித்து ஓட்டு அதிகம் பார்த்தீங்களா? யார் நிப்பாட்டிருக்கிறது? காங்கிரஸ், அங்கே இருக்கிற சமஸ்வாதி கட்சி சேர்த்து நிப்பாட்டிருக்கிறாங்க. அப்போ அது வெற்றி உறுதின்றாங்க. இங்கே தலித்துகளுக்கு பெரிய வாய்ப்பு. பொது தொகுதிங்க, இங்கே பொது நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்ட முடியாது. பெரியார் பூமி அது வேறு பிரச்சனை. ஆனால் அங்கே நிப்பாட்டிருக்கிறாங்க. இஸ்லாமியர்லாம் சவுதியிலேருந்து வந்தவங்களா? நான் கேட்குறீங்க, உங்கள்கிட்ட கேட்குறேங்க. இந்த மண்ணின் மைந்தன் தானே அவன். ஒரு இந்துவாக இருந்திருக்கலாம், ஒரு ராமனாக இருந்திருப்பேன், நீங்கள் ரஹீமா மாறி இருப்பேன். திட்டமிட்டு அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பான ஒரு வெறுப்பு அரசியலை செய்கிறார். இந்த காலகட்டத்தில் தேர்தல் ஆணையம் தூங்கிக்கிட்டு இருக்கு நம்ம சொன்னோம். திடீர்னு விழிப்பு எடுத்த மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் வந்து கேள்விக்கு சும்மா, அதாவது விசாரணைக்காக லெட்டர் அனுப்பிதான் நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை. மோடி வந்து அந்த தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கின்ற ஒரு காதல் கடிதம்ங்க. ஏகேக்கு ஆத்மிக்கா பாக்கெட்டுக்கு அந்தர் மே 15 lakhs டாலேகா சொன்னாருங்க. அவர் ரெக்கார்டுக்கு முன்னே அவங்கள போட்டு காட்டுறேன், நீங்கள் இடையில போடுங்க. பேசியிருக்கிறார்ல அவர். அப்போ சொன்னது வந்து ஏமாத்திட்டாரா? தாலி அறுத்தது யாருங்க? மணிப்பூரில் நீங்கள் ஒரு பெண்மகள்ங்க. மணிப்பூரில் பெண்மகளை பூரா வந்து எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க, அம்மனமாக்கினார்கள். அப்போ தாலி அறுக்கப்படவில்லையா? மோடி தாங்க இந்தியாவுடைய மக்களின் தாலியை அறுத்திருக்கிறார். நான் நேரடியாக சொல்லுகிறேன், எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழர்கள் வந்து எப்படியும் எவ்வளோ கட்சி பிரச்சனை இருந்தாலும் கூட ஒரு அறிவுபூர்வமாக சிந்தித்து தான் முடிவு எடுப்பாங்க. தலைமுறை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து நம்ம அப்சர்வேஷனில் அதை நம்ம அறிகிறோம். ஆனால் நார்த் இந்தியாக்காரங்க வந்து மாட்டு மூலக்காரங்க நிசமத்தாங்க, தப்பாக எடுக்க வேண்டாம். அந்த மூத்தரத்தெல்லாம் குடிப்பாங்க. ஏன் ஒரு முதல்வரே குடிக்கிறாரு, நீங்கள் பார்த்துருக்கு போட்டால். அவ்வளவுக்கு அவங்களுடைய மூளை வந்து வளர்ச்சி குறைச்சி. 7வது கட்ட தேர்தல் நடக்கும் பொழுது பிரச்சாரம் பண்ணும்போது நிச்சயமாக இந்தியாவில் இவர்கள் மதக்கலவரத்தை உருவாக்கி இருப்பார்கள். நான் சொல்லுவதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. எங்களுக்கு உளவுத்துறையிலிருந்து கிடைச்சிருக்கு. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. இந்தியா முழுவதும் பொது தேர்தல் முதல் கட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்து முடிஞ்சிச்சு. இந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணம் 2ஆம் கட்ட தேர்தல் வந்து பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு வார காலம் இடைவெளி இருக்குல்ல, இந்த இடைவெளியில வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் பிரதமர் அவர்களும் சரி, இல்லை பாஜகவை சார்ந்தவர்களும் சரி, 400 தொகுதிகளை நாங்கள் வந்து கைப்பற்றுவோம்னு உறுதியாக பேசினவங்க. இந்த இடைப்பட்ட ஒரு வார காலத்தில் 400 இடங்களை பற்றி பேசவே கிடையாது. அதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் எல்லாமே பேசப்படுகிறார்கள். பயந்து விட்டார்கள் அப்படின்ட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குறிப்பா இஸ்லாமியர்கள் பத்தி பேசினது எல்லாமே. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது முதல் கட்ட தேர்தலை நீங்க பார்த்துருப்பீங்க. மோடி இங்கே வந்திருப்பார், இங்கே வந்திருப்பார், கர்நாடகாலாம் போயிருப்பார். அப்படியே ரோட் ஷோ தான் பண்ணுறது அவருடைய வேலை. அப்படி ஜம்முன்னு நின்றுக்கிட்டு அப்படியே போவார். மலரை தூவாங்க. அவருக்கு தெரியும் இங்கே என்ன தலகாலம் பூக்களை தான் தூவிட்டாங்க. ஆமாங்க, பூக்களை தான் தூவி விட்டாங்க. தலகாலம் நின்றாலும் தாமரை மலராது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதனால் ஒரு ஜனநாயக ரீதியாக பேசிட்டு அப்படியே போட மாட்டான். எப்படி தான் ஓட்டு தமிழ்நாட்டுக்காரங்க மொத்தத்தில் சவுத் இந்தியாக்காரன் போட மாட்டேன்னு விட்டார். இப்போ நீ சொன்ன மாதிரி 2ஆம் கட்ட தேர்தல் வரவுமே குறிப்பாக நார்த் இந்தியாவில் தான் இப்போ தேர்தல் நடக்குது. இங்கேயும் சில இடங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தோல்வி நிச்சயமாக உறுதி அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி 400ன்னு சொன்ன அதே குரூப்பு இப்போ என்ன சொல்லுதுன்னா மேக்சிமம் வந்து 100 தாண்டாதாமுங்க. நிஜமாக தாங்க, 100 தாண்டாதவங்க. அதிர்ச்சியாக இருக்குங்க. அப்போ இதுக்கு என்னடா ஒரே சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு வெறுப்பு அரசியலை கக்குறாப்புல. அதான் அவர் கைவந்த கலை தானே. நம்ம மோடி இருக்கார், நம்ம பாரத பிரதமர். 2002 அவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரயில் கலவரம், ரயிலில் எரிச்சு கலவரம் பண்ணதே அவர் தான். அவர் மேலே குற்றச்சாட்டே இருந்துச்சு. அவர் அந்த அதிகாரத்தை வச்சு அதெல்லாம் இது பண்ணி அவர் வெளியில் வந்துட்டு தொடர்ந்து சிஎம்மாக இருந்தார். அடுத்து பிஎம்மாக இருந்தார். இவர் பிஎம்மாக வர்றதுக்கு முன்னாடி யார்? அத்வானி தான் வருவார்ன்ற மாதிரி இருந்துச்சா இல்லையா? உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் காலி பண்ணிவிட்டு இந்த கலவர புத்திரே வந்திருக்கிறார் இவர். அப்போ நம்ம ஆயுதத்தை எடுத்துருவோம்டா. ஆர்எஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீ கலவரத்தை தூண்டி விடு இஸ்லாமியர்களை பற்றி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக அவர் வந்து அங்கே ராஜஸ்தானில் ஒரு தொகுதியிலேருந்து பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார் நீங்கள் பாருங்கள், கவனமாக பாருங்களேன். ரொம்ப மோசமான பேசுங்க. இஸ்லாமியர்கள்லாம் வந்தேறியல்ன்றாப்புல ஒன்று. இன்னொரு விஷயம், ஊடுருவனா வந்தேறியல்ங்க. நான் உங்களுக்கு மக்களுக்கு தெரிஞ்ச மொழியில் சொல்கிறேன், அதுவும் சொல்லிருக்காப்புல. இன்னொன்று என்ன பாருங்கள், இப்போ அதிகமான குழந்தைகளை அவங்க தான் பத்துக்கிறாங்க. சொன்னாரா சொல்லலையா? ரெண்டுமே பொய்யான செய்திகள். செய்திகளுங்க. அவங்க அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு தரவு கிடைக்குது. இன்னைக்கு மோடி கூட 3வது குழந்தை, அவரோட கூட பிறந்தவர்கள் 6 குழந்தைகள். அப்போ
அவர் சொல்கிறதே தப்பு ஒன்று. இன்னொன்று ஊடுருவல் என்று சொல்வதும் தப்பு. இப்போ இஸ்லாமியர் நிச்சயம் உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் பிரதர் யாராவது இருக்கலாம், யாராவது உங்கள் தோழர்கள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம். இஸ்லாமியர்லாம் சவுதியிலேருந்து வந்தவங்களா? நான் கேட்குறேங்க, உங்கள்கிட்ட கேட்குறேங்க. இந்த மண்ணின் மைந்தன் தானே. அவன் ஒரு இந்துவாக இருந்திருக்கலாம், ஒரு ராமனாக இருந்திருப்பேன், இன்னைக்கு ரஹீமா மாறி இருப்பேன், மத வழிபாட்டு முறைக்காக மாறி இருப்பேன். ஆனால் மண்ணின் மைந்தன் தானே. அவங்கள போனால் ஊடுருவுக்காரன்னு சொல்கிறது தப்பு தானே. இல்ல அவங்க அதுக்கு தான் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கல்ல. நாங்க எல்லா இஸ்லாமியர்களையும் சொல்லல பிரதமர் அவர்கள். ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்றது வந்து வங்கதேசத்துல இருந்தும் மியான்மர்ல இருந்தும் ரோஹிங்கிய முஸ்லிம்கள் வந்து வந்திருப்பாங்கல்ல, அவங்கள தான் நாங்க குறிப்பிட்டு சொன்னோம். அது பின்னாடி சொன்னது. அன்னைக்கு சொன்ன வாய் வேற. அதுக்கு முந்தானத்து சொன்ன வாயை நீங்க கேளுங்க. நான் வந்து ராஜஸ்தான்ல பேசினால அங்கே சொல்றேன். ராஜஸ்தான்ல இதே இல்ல, கருத்தை இந்த தான் பேசினாரு. ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதுக்கு தான் இந்த விளக்கம் இது கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து 3வது நாள் என்ன பேசினார் அதை கேளுங்க. சரி நீங்க சொல்ற நான் ஏத்துக்கிறேன். அதுக்கடுத்து என்ன பேசுறாரு? அப்படியே சொல்றாரு, நான் சொன்னது எந்த மாற்று கருத்தும் இல்லை, இவர்கள் தீவிரவாதம் இல்லையா அப்படின்ற மாதிரி திருப்பி பேசுறாருல. இப்போ வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும்ங்க பின்னாடி பேக் அடிக்கல அவரு. அவர் சும்மா வந்து ஃப்ளோலெல்லாம் பேசலை, ஏதோ டங்கு செழிப்பில் அவர் பேசலை. திட்டமிட்டு அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பான ஒரு வெறுப்பு அரசியலை செய்கிறார். இந்த காலகட்டத்தில் தேர்தல் ஆணையம் தூங்கிக்கிட்டு இருக்கு நம்ம சொன்னோம். பார்த்தீங்களா பார்க்கல, தூங்கிக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாருமே சொன்னோம். திடீர்னு விழிப்பு அடைஞ்ச மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, லெட்டர் வருது 29 நினைக்கிறேன், காலையில் 11 மணிக்கு வந்து நீங்கள் வந்து என்கிட்ட பேசணும்னு. அங்கிட்டு வந்து யாருக்கு? காங்கிரஸுக்கு அனுப்பியிருக்காப்புல. கரெக்டு தானே? ராகுல் காந்தி கேள்விப்பட்டீங்களா? மேலேயும் வழக்கு பதிவு அனுப்பியிருக்காங்கல்ல. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் வந்து கேள்விக்கு சும்மா, அதாவது விசாரணைக்காக லெட்டர் அனுப்பியிருக்கா நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை. மோடி வந்து அந்த தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கின்ற ஒரு காதல் கடிதம்ங்க. நிஜமா தாங்க. நீ பாட்டுக்கு நினைக்க வேணாம், இது என்னமோ வந்து விசாரணைக்கு அனுப்பி நினைக்காதீங்க. இது ஒரு காதல் கடிதம். எப்படின்னா, நீ ஏற்றுக்கொள்ளாது உன்னுடைய விருப்பம். இப்போ தேர்தல் ஆணையம் அதை வந்து பார்த்து முடிச்சுட்டு ரைட் நம்ம மோடி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுத்தவரே மோடி. நேரடியாக நான் சொல்லுகிறேன். தெரியுமா அந்த வரலாறு உங்களுக்கு? நான் மக்களுக்கு தெரியாது, நம்ம சொல்ல வேண்டிய என்னுடைய பொறுப்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்துச்சுங்க. ஒரு தேர்தல் கமிஷனரை, இப்போ இருக்கார்ல ராஜீவ் குமார் அவர் பேர், ரைட்டா, அப்படி ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் இந்தியாவில் இருக்கின்ற இந்திய பிரதமர், நான் சொல்ல கேட்டு இந்திய பிரதமர், ஒரு நீதிபதி, அதுக்கு அடுத்து எதிர்க்கட்சி தலைவர், இந்த 3 பேரில் யார் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்க தான் அவங்களை தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் இப்போ எப்படி நம்ம பாராளுமன்றத்தை கூப்பிட்டு மாற்றிருக்கிறாங்க? பிரதமருக்கு அடுத்து யார்? எதிர்க்கட்சி தலைவர். அடுத்து யார் தெரியுமில்ல? நீதிபதியை காலி பண்ணிட்டாங்க. யாருன்னா முக்கியமான ஆள் இப்போ யாரை கொண்டாருக்காங்கன்னா ஒரு கேபினெட் மினிஸ்டர், மோட்டாபாய் சோட்டாபாய். யார்? நம்ம மோடி, அமித்ஷா 2 பேர். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் யார் சொன்னாலும் ஆட்டோமேட்டிக் 2 பேர் சொல்கிறாங்களா, இவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அடிப்படையில் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தான் வருவாங்க. தேர்ந்தெடுத்து வச்சுட்டாங்க. அவங்க எப்படி இவங்களுக்கு எதிர்ப்பை செய்ய முடியும்? செய்ய மாட்டாங்கல்ல. உங்களுக்கு நான் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு முக்கியமான கருத்து. நிச்சயமாக நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க, மக்கள் மறந்துருப்பாங்க. இந்த ராஜீவ் குமார் அப்படின்றவர் தேர்தல் ஆணையத்தை அறிவிச்சார் பார்த்தீங்களா, அந்த டேட்லாம், எலெக்ஷன் இன்னைக்கு வருது அன்னைக்கு வருது. அப்போ வந்து எனக்கு பெரிய த்ரெட்டை என்ன இருக்குன்னா, 4 எம்முனால பிரச்சனைன்னாரு. நான் சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, 4 எம்முனால தான் பிரச்சனை, அதை நான் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்னாரு. நான் சொல்கிறது பாருங்கள், வெறுப்பு இல்லாமல் பேசுகிறேன். 4 எம்பு என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று மணி பவரா, இன்னொன்று மசில் பவர் அப்படின்றாரு. 3வது என்ன சொல்கிறாருன்னா முக்கியமானது மிஸ் இன்ஃபர்மேஷன், அடுத்து எம்சிசி கோடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன அந்த அர்த்தம்ல அதுக்கு பூராமே? மணி பவர் உங்களுக்கு தெரியும், அதில் ஒன்று இப்போ எல்லா பைலட்டும் காசு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த மணி பவரை கூட இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா காங்கிரஸை வந்து முடக்கிட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க அக்கௌண்ட்டில் முடக்கிட்டாங்க பாருங்கள். ஆனால் இவங்க மட்டும் தேர்தல் ஆணையத்தில் அங்கே பேங்க்லேருந்து, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து பல காசை வாங்கி பல பத்தனை வச்சுருக்காங்க. அது வேறு பிரச்சனை. மசில் பவர் நல்லா கேட்டுங்க. இப்போ இந்தியாவிலேயே ஒரு குரூப்பு ஆயுதத்தோடு இருக்கிற ஒரே குரூப்பு ஆர்எஸ்எஸ். வேறு எங்கேயுமே இல்லைங்க, யாருமே இல்லை. ஆர்எஸ்எஸ் வந்து ஆயுதத்தோடதே அங்கே எல்லாம் பயிற்சி பண்ண கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ அந்த குரூப் இருக்குது. அதுக்கு எடுத்து பாருங்கள், மிஸ் இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்தா? இப்போ கொடுத்துருக்காருல, மிஸ் இன்ஃபர்மேஷன் தானுங்க. தப்பாக இஸ்லாமியர் மேலே ஒரு கருத்தை பரப்புறாருல. அப்போ எம்சிசி கோடு யார் இருக்குது? இப்போ அது பண்ணிடுறது இவர் தானே. வெறுப்பு அரசியல் பண்ணக்கூடாது மதத்தின் பெயரால். முக்கியமான கருத்து அதாங்க, மதத்தின் பெயரால் வெறுப்பு அரசியல் செய்யக்கூடாது. இது 4மே செஞ்சால் இரும்பு கரம் கொண்டு நான் ஒடுக்குவேன்னு தேர்தல் அதிகாரி சொன்னார், தேர்தல் கமிஷனர் சொன்னார். இப்போ இதுவரைக்கும் வந்து ஏன் கைது செய்யலை? முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னதுதான் அவர் சொல்லியிருக்காரு. எதையும் மாற்றி திருச்செல்லாம் பேசல. இல்லையே, தப்பு அவர் சொல்லவே இல்லைங்க. மன்மோகன் சிங்கன் படித்ததை நான் எழுதுன்னு நான் படித்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிறுபான்மை மக்கள், தலித்துகள், பழங்குடி மக்கள், உங்களை போன்ற பெண்கள், இவர்களுக்கெல்லாம் அதிகாரத்தை வழங்க வேண்டும். சொத்து, சில அதிகாரங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிறது, அதை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் சொன்ன தப்பான்னு நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன். சொல்லுங்கள் நெறியாளர் அவர்களே, சொல்லுங்க. பகிர்ந்தளிக்கப்படணும் அப்படிங்கிறத தாண்டி குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அப்படின்ற வார்த்தை ஏன்? அப்படி இல்லவே இல்லை.
நான் சேலஞ்சு பண்ணுறேன். நேற்று கூட காங்கிரஸ் தலைவர் வந்து லெட்டர் அனுப்பியிருக்கிறாரு. நான் இந்த டீட்டெயிலாம் கொண்டாந்து உன்கிட்ட காட்டுறேன் பாரு அப்படின்னு நேரடியாக அப்பாயின்மெண்ட் கேட்டுக்காருங்க. கேள்விப்பட்டீங்களா கேள்விப்படலையா? ஆமா. அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. ஏன்னா நேரா போய் உனக்கு படிக்க தெரியல பாவம், உனக்கு இவனும் கொடுத்த உன்னுடைய அட்வைசர் போன தப்பு தப்பாக சொல்லிட்டேன், நான் வந்து என்னுடைய அறிக்கையை கொடுக்குறேன், தேர்தல் அறிக்கையை பாரு அப்படின்றார். இன்னமும் சொல்கிறேங்க, அப்படிலாம் யாரும் வந்து யாரை சொத்தையும் யாரையும் பிடுங்கி யாருக்கும் கொடுக்க முடியாது. இது சும்மா திட்டமிட்டு தேர்தல் அரசியலுக்காக பரப்பக்கூடிய ஒரு பிரச்சாரம். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருந்து இந்த 4 எம்மில் மிஸ்டேக் பண்ணுற மோடியை ஏன் கைது செய்யவில்லை? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ ஒரு ஆள் கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, கொலை பண்ணவனுக்கு வந்து லவ் லெட்டர் அனுப்புவீங்களா? வந்து கைது பண்ணிட்டு தானே பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. அப்புறம் ஏன் கைது பண்ணல? நான் கேட்குற கேள்வி தப்பா ரைட்டா? நீங்க சொல்லுங்க, நெறியாளரே நீங்க சொல்லுங்க. இப்ப அது கொலை மாரி தானங்க இருந்தது. ஏன்னா அவர் தான் சொன்னார், நான் வேற யாரையும் சொல்லல. அந்த தேர்தல் கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, இந்த 4 எம் யார் செஞ்சாலும் இரும்பு கரம் கொண்டு நான் ஒடுக்குவேன். நான் நேரடியாக உங்கள் தொலைக்காட்சி மூலமா குற்றம் சுமத்துகின்றேன். அவர் மோடி அவர்கள் இந்த 4 குற்றங்களையும் செய்திருக்கிறார். அவரே கைது செய்யவில்லை. மிஸ் இன்ஃபர்மேஷன். ஏன் அது வந்து இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றது என்னுடைய இல்ல குற்றச்சாட்டு. மிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற விஷயத்தை காங்கிரஸும் கையில் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு காங்கிரஸ் என்ன சொல்றாங்க. பண்ணுச்சு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். தேர்தலுக்கு முன்பு இதுக்கு முன்னாடி பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உலகத்துல இருக்கக்கூடிய ஊழல் கருப்பு பணம் எல்லாத்தையுமே ஒழிச்சா இங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஒவ்வொரு அக்கவுண்டிலும் 15 லட்சம் போடலாம், அந்த அளவுக்கு கருப்பு பணம் இருக்கு, பெருக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. உடனே பிரதமர் அவர்கள் 15 லட்சம் போடுவேன்னு சொன்னதாகவும் இல்ல நீ போடவே தவறா இல்லை இருப்பீங்க. எனக்கு அப்படின்ற ஹிந்தி நல்லா மாதிரியும் இருக்காங்க. தெரியும். அவர் சொன்ன டயலாக் அப்படியே இருக்கு. ஒண்ணுக்கு 2 முறை இல்ல சொன்னாரு. காங்கிரஸ் வைக்கக்கூடிய 15 வாதம் lakhs இதுதான். में लेके आएगा तुम्हारा पॉकेट में डालेगा. அவர் சொன்னதுங்க. மோடி சொன்ன டயலாக்குங்க. एक एक आदमी का पॉकेट के अंदर में 15 lakhs डालेगा சொன்னாருங்க அவரு. ரெக்கார்டுக்கு வேணா உங்களை போட்டு காட்டுறேன், நீங்க இதை இடையில வேணா போடுங்க. பேசியிருக்கிறாருல்ல. அவர் அப்ப சொன்னது வந்து ஏமாத்திட்டாரா? தாலி அறுத்தது யாருங்க? நீங்க அதே விட்டுட்டீங்க. நம்ம இன்னும் அந்த பாயிண்ட்ல போனோம்னா இன்னும் கட்டுப்பாடாயிரும். ஏன்னா அதான் இது தாலியை முடிச்சுட்டு வந்து அது வரலாம். அறுத்தது யார்? இவர் தான் அறுத்தாரு. எல்லாரும் சொன்னார் 15 லட்சம் 15 லட்சம். நான்லாம் கவலைப்படாமல் சரி இனிமேல் நம்ம கவலை இல்லை, நம்ம 15 lakhs வாங்கி நம்ம ஜாலியாக இந்தியாவில் இருக்கலாம் அப்படின்னு நம்ம வெளிநாடு இருக்க தொழிலை கூட விட்டாச்சு. ஆனால் இது வரைக்கும் போடலை. கருப்பு பணம் கள்ளப்பணத்தை ஒழிப்போம் என்று சொன்னார். யாரையும் ஒழித்திருக்கிறாரா? இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தருவேன்னு சொன்னார். 1 கோடி இளைஞர்கள் 2 கோடி இளைஞர்களுக்கு ஆண்டு ஒன்றுக்கு நான் வேலை தருவேன் அப்படின்னா 10 2 20 கோடிக்கு கொடுத்துருக்கணும். கடைசியில் 50 லட்சம் பேருக்கு நான் தருவேன்னு சொன்னார். அதையும் செய்யலை. என்னன்னா ரொம்ப நெருக்காக கேட்டோம்னா வடை சுடுன்றாரு, இல்லை போண்டா சுடுன்றாரு. அப்போ அப்படி தாலியாக இருக்கலையா? ஏங்க இப்போ மணிப்பூரில் நீங்கள் ஒரு பெண்மகள்ங்க, மணிப்பூரில் பெண்மகளை பூரா வந்து எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க, அம்மனமாக்கினார்கள். அப்போ தாலி அறுக்கப்படவில்லையா? மோடி தாங்க இந்தியாவுடைய மக்களின் தாலியை அறுத்திருக்கிறார். நான் நேரடியாக சொல்லுகிறேன், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் நீ காங்கிரஸ் போய் சொல்கிறீங்க. காங்கிரஸில் வந்து அவர் எங்கன்னா சொன்னாரா? இன்னைக்கு வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. நீ ஒரு நெறியாளர், பார்த்துக்கின்ற பொதுமக்களே உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ இதற்கு முன்னால் ராகுல் காந்தி ஆனால் தவறாக பேசின செய்தி வந்துச்சா? வரவே இல்லை. அப்போ இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்யுதுன்னா, ராகுல் காந்திக்கு ஒன்று அனுப்புது, இந்த பக்கத்து மோடிக்கு ஒன்று அனுப்புது. ஏன்னா நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், ஒருவேளை நீதிமன்றம் இதை தானாக எடுத்துருவான்னு பயந்து போயிதுதான். எப்படிதான் நீதிமன்றம் எடுக்க போகுது அது வேற பிரச்சனை. எடுத்துருந்து பயந்து போயிதான் இவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்காக தான் நான் சொன்னது காதல் கடிதம்னு. ராகுல் காந்தி தானே இந்த விஷயத்தை முதல்ல ஆரம்பிக்கிறாருன்னு என்ன சொல்றாங்க. சொல்றாரு ராகுல் காந்தி? மோடியுடைய நண்பர்களுக்கு சென்ற பணம் இனிமே வந்து ஏழைகளுக்கு பிரித்து சூப்பர்ல பகிர்ந்து சூப்பர்ல, இது நான் பாராட்டுறேன்ல. இந்த கருத்து என்ன தப்பு இருக்கு? நான் தொடர்ந்து மீட்டிங்ல பூரா இதை பேசிட்டே இருப்பேங்க. ராகுல் காந்தி கூட தப்பா சொல்றாரு. 16 லட்சம் கோடின்றார். 25 லட்சம் கோடி. எனக்கு ரெக்கார்டு இருக்குன்னா உங்களுக்கு தரட்டுமா? 25 லட்சம் கோடி வந்து இவர்கள் இந்த தகவல் அறியும் சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, சட்டத்தின் பிரகாரம் பாராளுமன்றத்தில் கேட்கும் பொழுதே அவங்க சொல்லியிருக்காங்க 25 லட்சம் கோடியை இவர்கள் தள்ளுபடி செய்து விட்டார்கள். இந்த வெளிநாட்டு போனாலும் ஆட்டை போட்டு அந்த மோடி இந்த மோடி, நம்ம கிங்ஃபிஷர் ஓனரு அவங்க எல்லாம் போயிட்டாங்க வெளிநாட்டுக்கு. அவங்க ஆட்டை போட்ட பணம் மட்டும் 25 லட்சம் கோடி. அந்த கோடியெல்லாம் அங்கே வந்து கைப்பற்றி கொண்டாந்து நமக்கு போட போகிறாங்க அக்கௌண்ட்டில். நல்லதானே? நல்ல விஷயம் தானேங்க. அதில் என்னங்க தப்பு இருக்கு? சொல்லுங்க. உங்களுக்கு வேணாம் காசு வேணாம்னு போய் சொல்லிடுங்க. நாங்களாம் வேணாம்னு சொல்லிடுவேன், கொண்டாங்க அப்படின்ட்டேன். இல்ல இந்த கருத்து எப்படி திணிக்கப்படுது, எப்படி திரிச்சு பேசப்படுது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்தே வந்து பணத்தை பிடுங்கி காங்கிரஸார் வந்து ஏழைகளுக்கு கொடுக்க போறாராம், குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறாரு இங்க அப்படின்ற பாருங்க, மாதிரி தான் இந்த வாதம் நெறியாளரே திரிக்கப்பட்டு பேசப்படுது. ஒரே ஒரு கருத்து, நான் அரசியலுக்காக பேசலை. நீங்கள் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தால் உங்கள் அக்கௌண்ட்டில் இப்போயே காசை பிடிக்கிறாங்க. 5 முறைக்கு மேலே நீ ஏடிஎம்மில் காசு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காசு இப்போ பிடிக்கிறாங்களா பிடிக்கலையா? அதேமாரி அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே பணம் இருந்தாலே நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து காசு எடுக்கிறாங்க. செய்கிறாங்களே செய்யலையா? Minimum தொடர்ந்து account balance. தொடர்ந்து எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது வரைக்கும் அது மட்டுமே 28 லட்சம் கோடி நம்ம பணத்தை சுரண்டி வச்சுருக்கிறாங்க.
அப்புறம் அந்த பணம் திருப்பி வராதான். நேத்து நான் பேங்க் மேனேஜர பார்த்தேன். அவரே சொல்றாரு அந்த கருத்து எல்லாமே. இதெல்லாம் வெளியில மக்களுக்கு தெரியாம இருக்கு. அவ்வளவு பண்றாங்க. இப்ப வந்து நீங்க பேங்க் லாக்கர் நீங்க வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆரம்பத்துல ஒரே ஒரு முறை தான் உங்களுக்கு வந்து காசு கட்டுவாங்க. நான் சொல்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு முறை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு. ஆனா இப்ப வந்து கொண்டாட போறாங்களாம். மாசம் மாசம் கட்டுற மாரி கொண்டாட போறாங்களாம். அப்புறம் இவ்வளவு நெருக்கடியில கொண்டு வருகிறார்கள் மக்கள் மத்தியில. ஏங்க ஓப்பனா பேசுவோங்க. நீங்க இங்கேயே இருந்திருப்பீங்க. அவன் ஒரு என்ன சட்டம் போட்டாய்ங்க. நாங்க வந்து இந்த ரூ. 500 ரூ. 1000 ஒதுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு நாங்க ரூ. 2000 கொண்டு வர்றோம். எனக்கு ஒரு 50 நாள் குடுங்க. இந்த ஏழை தாய் மகனுக்கு குடுங்க. நான் நாட்டையே ரொம்ப பயங்கரமான நாட்டா ஆக்குறேன். அப்படி ஆக்க முடியவில்லை என்றால் என்னை தீய வச்சு எறிங்க. சொன்னாரா சொல்லலையா? சொன்னார்லங்க பாரத பிரதமர். அப்புறம் இன்னைக்கு என்னாச்சு? அதிலயே அவரே பேக் அடிச்சுட்டாரு. இல்ல இந்த 2000 ஓட்டும் செல்லாது அப்படின்னு சொன்னார். சொன்னாரா சொல்லலையா? அப்ப இது பூரா ஏன் செஞ்சாரு? திட்டமிட்டு அவர் சொன்ன அந்த பெரிய பெரிய ஆளுகள் இருக்காங்க பார்த்தீங்களா? பணக்காரர்கள். அதானி, அம்பானி குரூப்புக்கு குடுக்கறதுக்கு தானே செஞ்சிருக்கிறாரு. அதானே என் குற்றச்சாட்டு. அப்ப ராகுல் காந்தி சொன்னது தப்பு இல்லைல்ல. ரைட்டு தானே. மோடியினோட நண்பர்கள்னு சொன்னது தப்பு இல்ல. அது எப்படி உண்மையா பொய்யாங்க? அதானி, அம்பானி யாருங்க? கரெக்ட்டா சொல்லியிருக்காரு ராகுலு. அதெல்லாம் கேஸ் நிக்காது. அதெல்லாம் ஒண்ணுமே அது உண்மைதானே. அதானி, அம்பானி யார்? நம்ம தான் போட்டோல பார்த்தோம்ல. அதானியோட சேர்ந்து நேரா வெளிநாடு போவாரு. அங்க போய் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாரு. நேரா வந்துருவாரு. அதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால வந்து அவர் சொன்னது கரெக்ட்னு என்னோட கருத்து. முதற்கட்ட தேர்தல் வந்து தமிழகத்துல குறிப்பா எல்லா தொகுதிகள்லயும் ஒரே கட்டமா நடந்து முடிஞ்சிருச்சு. அதுவரைக்கும் இந்த மத ரீதியான பேச்சோ, இல்ல வந்து நில அபகரிப்பு பேச்சோ, தாலி அபகரிப்பு பேச்சோ, தங்க நகை அபகரிப்பு பேச்சோ எதுவுமே எழாதது. தமிழ்நாட்டுக்கு தேர்தல் முடிந்த பிறகு ஏன் வட மாநிலங்கள்ல இந்த மாதிரியான வாக்கு சேகரிப்பு முறைகள் நடந்துகிட்டு இருக்கு? அதாவது தமிழர்கள் அறிவாளிங்க. தமிழர்கள் வந்து எப்படிதான் எவ்வளோ கட்சி பிரச்சனை இருந்தாலும் கூட, ஒரு அறிவுபூர்வமா சிந்தித்து தான் முடிவு எடுப்பாங்க. இது தலைமுறை தலைமுறை நீங்க பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து நம்ம அப்சர்வேஷன்ல அத நம்ம அறியிறோம். ஆனா நார்த் இந்தியாக்காரங்க வந்து மாட்டு மூலக்காரங்க. நிஜமா தாங்க தப்பா எடுக்க வேண்டாம். அந்த மூத்திரத்தெல்லாம் குடிப்பாய்ங்க. ஏன் ஒரு முதல்வரே குடிக்கிறாரு. நீங்க பார்த்துருப்பீங்க போட்டா அவ்வளவுக்கு அவங்களுடைய மூளை வந்து வளர்ச்சி குறைச்சு. அது நான் மட்டும் இல்ல. நீங்க வேணா நெட் எடுத்து போட்டு பாருங்க. பீமாருன்னு போடுங்களேன். இந்த பீமாரு என்பது என்னன்னா, ஒரு 4, 5 மாநிலங்கள். இந்த மாநிலங்கள் எல்லாமே ஹிந்திய தாய்மொழியாக கொண்டது. அவங்க எல்லாருமே பொருளாதார ரீதியாக, அறிவு ரீதியாக மிகவும் பின்தங்கியவன் ரெக்கார்ட் சொல்லுது. கவர்ன்மென்ட் ரெக்கார்டுங்க. பீமாரு ஸ்டேட்ன்னு போடுங்களேன். பீமார்னா பி ஃபார் பீகார், ஆர் ஃபார் ராஜஸ்தான், யூ ஃபார் உத்தரப்பிரதேஷ், எம் ஃபார் மத்திய பிரதேஷ். இந்த 4, 5 மாநிலங்கள் ஒரு பெல்ட்ன்னு சொல்லுவாங்க. கவ் பெல்ட்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க பூரா அறிவு குறைஞ்சிருக்குது. இந்த அறிவு குறைந்தவன்ட்ட போய் நீ அறிவுபூர்வமா பேச முடியாது. அப்ப சாதி கலவரத்த கிளப்புவோம். இல்ல மத கலவரத்த கிளப்புவோம் கிளப்பியிருக்கிறாங்க. இப்ப 2ஆம் கட்ட தேர்தலுக்கு இப்படி நடக்குதுல்ல. நெறியாளர் அவர்களே உங்க தொலைக்காட்சியில எழுதி வச்சுக்கங்க நான் சொல்றது. விடுதலை சிறுத்தை கட்சியோட இளைஞரணி செயலர் சங்கத்தமிழ் சொல்லுகிறேன். 7வது கட்ட தேர்தல் நடக்கும் பொழுது, பிரச்சாரம் பண்ணும்போது நிச்சயமாக இந்தியாவில் இவர்கள் மதக்கலவரத்தை உருவாக்கி இருப்பார்கள். நான் சொல்லுவத வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிருங்க. எங்களுக்கும் உளவுத்துறையிலிருந்து கிடைச்சிருக்கு. நார்த் இந்தியால எங்களுக்கு நண்பர்கள்லாம் இருக்கிறாய்ங்க. இவங்க மதக்கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா வெற்றி கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒரு கலவரத்தை உருவாக்கும்னு. இந்த வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறது நீங்க எதன் அடிப்படையில சொல்றீங்க? நீங்க தான் ஆரம்பத்திலேயே இந்த கேள்வி ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட் கேள்வியே கேட்டீங்க. முதல்ல 400ன்னு சொன்னாய்ங்க. அடுத்து இப்போ பூரா கப்பு சுப்புன்னு கிடக்குறாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதானே எதார்த்தம். இல்ல 400 தொகுதிகளை கைப்பற்றுவோம்னு சொல்லி பிரச்சாரம் செய்தார்கள். இப்ப கடந்த கப்பு இந்த ஒரு சுப்புன்னு இருக்காங்க. வாரத்துல மத அரசியல கையில எடுத்திருக்காங்க. காங்கிரஸார் இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, தோல்வி பயம் மோடிக்கு வந்துருச்சு அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்கன்னு தான் அந்த நான் கேள்வி உங்களுக்கு கேட்டேன். நீங்க இப்படிலாம் கேட்பேன்னு தெரியும். நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஒரு நிமிஷம் பாரு. நீங்களே இதுக்கு நீங்க சொல்லுங்க. அவங்க வந்து 100 சீட்ட தாண்டாததுக்குன்னு நான் ரெக்கார்டோட வச்சிருக்கிறேன். நீங்க வேணா பாருங்க. இப்ப நீங்களே கரெக்ட்டா சொல்லுவீங்க. ஆமான்னு சொல்லுவீங்க. ஒரே கருத்து தான். மொத்தம் வந்து சவுத் இந்தியால 131 தொகுதி இருக்குங்க. தெலுங்கானா 14, ஆந்திரா 25, கர்நாடகா 28, கேரளா 20, தமிழ்நாடு 39, புதுச்சேரி, லட்சத்தீவு உட்பட 131 தொகுதி இருக்குது. தமிழ்நாட்டுல வருவாங்களா? நான் கேட்கிறேன். மக்களே சொல்லுங்க. நெறியாளர் கூட சொல்லுவதற்கு பயப்படுவார்ன்னு நினைக்கிறேன். மக்களே சொல்லுங்க. ஒரு சீட்டு வராது. கருத்து கணிப்புகளின்படி 2ஆம் இடத்தை பிடிக்கிறதுக்கு பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கு. 1, 2 இடங்கள்ல பாஜக வெல்லவும் வாய்ப்பு இருக்கு. எங்க? தமிழகத்துல. பெரிய ஜோக் நீங்க இதுல வந்து கருத்து கணிப்புகள் கருத்து கணிப்பு விடுங்க. 2வது இடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் அடிச்சுடுறேங்க. டெபாசிட் போயிருங்க 10 தொகுதி. 10 தொகுதி டெபாசிட் போகுது. அப்ப தமிழ்நாட்டிலயும் ஒண்ணும் இல்ல. கேரளால 20ல ஒண்ணும் இல்ல. ஆந்திராலயும் ஒண்ணும் இல்ல. தெலுங்கானால ஒண்ணும் இல்ல. மேக்ஸிமம் ஆந்திரால கொஞ்சம் கூட்டணி இருக்கிறனால அங்க ஒரு 2, 3 வரலாம். கர்நாடகால ஒரு 2, 3 வரலாம். கொஞ்சம் கூட வச்சுக்குருவோம். பாவம் 2, 3 சொல்ல வேணாம். ஒரு 10 தொகுதி வரலாமுங்க 131ல. இது சவுத் இந்தியாங்க முடிஞ்சு போச்சு. நீங்க பாருங்க நீங்களே ஒத்துக்குறீங்க பாருங்க. இங்கிட்டு பாருங்க உத்தரப்பிரதேசல 80 சீட்டு. உத்தரப்பிரதேசல பெரிய பிரச்சனையா. பெரிய சிக்கலா அங்கே நடந்துகிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? சும்மா ரெக்கார்டோட பேசுனேன். அதுக்காக நோட்டை வச்சு சொல்றேன். தப்பா எடுக்காது. இதுவரையும் உங்க இன்டர்வியூல நான் நோட்டை வச்சு பேசினதே இல்ல. கரெக்ட்டா?
பைசாபாத் அப்படின்றது ராமர் கோயில் கட்டியிருக்காங்கல்ல, அந்த தொகுதிக்கு பேர் தான் பைசாபாத். அந்த தொகுதியில் வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு தலித்தை நிப்பாட்டியிருக்கிறாங்க. யார் நிப்பாட்டிருக்கா? எதிரணி. உத்தரப்பிரதேச தலித் ஓட்டு அதிகம் பார்த்தீங்களா? யார் நிப்பாட்டிருக்கிறது? காங்கிரஸும் அங்கே இருக்கிற சமஸ்வாதி கட்சியும் சேர்த்து தான் நிப்பாட்டியிருக்கிறாங்க. அப்போ அது வெற்றி உறுதின்றாங்க இங்கே. தலித்துகளுக்கு பெரிய வாய்ப்பு. பொது தொகுதிங்க. இங்கே பொது தொகுதி நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்ட முடியாது. பெரியார் பூமி தான், அது வேற பிரச்சனை. ஆனால் அங்கே நிப்பாட்டியிருக்கிறாங்க. அதில் வந்து இப்போ வந்து வெற்றி பெற்றுவான்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற 80 தொகுதியில் அதிகமான வெற்றிகளை கிடைக்கும்ன்றாங்க. இது ஒன்று. இன்னொரு பாயிண்ட் கேட்குறேன் பாரு. அது மட்டும் இல்லை. குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, மகாராஷ்டிராவில் ரூபாலே அப்படின்னு ஒரு மினிஸ்டர். அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த சத்திரிய மக்களை பற்றி தப்பாக பேசிட்டார். ரொம்ப அவன் பேசக்கூட முடியாது பொதுத்தளத்தில். அவளை தப்பாக பேசிட்டார். ஆனால் அவங்க பூரா எதிர்க்கிறாங்க. அவர் பிஜேபி எம்பி. பயங்கர அப்போ பார்த்துருப்பீங்களே, ஹரியானா இதெல்லாம் பெரிய கலவரம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அவங்க பூரா எதிர்த்து பிஜேபி அவரை மாற்றுங்க அப்படின்னாங்க. அவர் மாற்ற ரெடியாக இருக்கிறாங்க. மன்னிப்பு கேட்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்து திரட்சி வந்து இன்னும் மாறலை. அப்போ பார்த்துங்க, ஊபிலையும் போச்சு, மத்திய பிரதேசலையும் சிக்கல், மகாராஷ்டிராலையும் இதே பிரச்சனை, பஞ்சாபில் 13 தொகுதிங்க. யாராவது வருவாங்களா? ஆம் ஆம் ஆத்மி தான் ஆத்மியை இப்ப தூக்கி உள்ளே இருக்காங்க. போட்டீங்க. அப்போ விடுவாங்களா? அப்போ அங்கே முடிஞ்சு. ராஜஸ்தானில் அதே பிரச்சனை. வெஸ்ட் பெங்காலில் சுத்தம் வர முடியாது. 42 தொகுதிங்க வெஸ்ட் பெங்காலில். அங்கேயும் கதை முடிஞ்சுச்சு. டெல்லியில் 7 அதுவும் முடிஞ்சுச்சு. ஒரிசாலையும் வராது 21 தொகுதி. குஜராத்தில் வேணும்னா கொஞ்சம் வரலாமுங்க. அதுக்காக சும்மா அடிச்சு விடலை. இது குஜராத்தில் 26 தொகுதி இருக்குது. வேணும்னா 20 தொகுதி அவர் எடுத்துக்கிறட்டும். கொடுத்துருவோம் நம்மளே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கணக்கில். பீகாரில் வர முடியுமா பாருங்க. பீகார் 40 தொகுதி அதுவும் காலி. ஹரியானாலையும் அதே பிரச்சனை 10 தொகுதி. அஸ்ஸாமில் அதே தொகுதி 14. இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க அந்த தொகுதியில் அதிகமாக வந்தது. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஊபியில் இருக்க 80 காலி, மத்திய பிரதேசம் 29 காலி, மகாராஷ்டிரா 48 பிரச்சனை, பஞ்சாபில் 13 பிரச்சனை, ராஜஸ்தான்லையும் பிரச்சனை. இப்போ இது மாதிரி இந்த ரெக்கார்ட்லாம் வச்சு பார்க்கும்போது மேக்ஸிமம் 100 தாண்டாதுங்க. ஆனால் அவர் 100 தாண்டுவதற்காக கலவரம் செய்வார்கள். இது பூரா இப்போ எனக்கு சங்கத்தமிழுக்கு இது தெரியுதுன்னா மோடிக்கு தெரியாமல் இருக்குமா? அமித்ஷாவுக்கு தெரியாமல் இருக்குமா? ஏன் ஆர்எஸ்எஸ் தெரியாமல் இருக்குமா? அப்போ இதாண்டா நம்ம பொசிஷன். அப்போ இந்த பொசிஷன் இருந்து வெல்வதற்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா, கலவரத்தை தூண்டி விட்டுருவோம். நம்ம ஏற்கனவே பண்ணதானே. நம்ம ஏற்கனவே எங்கே பண்ணியிருக்கோம்? ட்ரெயினில் பண்ணியிருக்கிறோம்ல, எரிச்சிருக்கிறோம்ல, அதுமாதிரி பண்ணி விட்ருவோம். இதில் மணிப்பூரில் பண்ணோம்னா அதையும் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. அதைத்தான் நான் இன்றைக்கி உங்கள் தொலைக்காட்சி மூலமாக நான் பதிவு செய்கிறேன். அப்ப காங்கிரஸும் எதிர்க்கட்சியினரும் சொல்ற மாதிரி மோடி அவர்களுக்கும் பாஜகவுக்கும் தேர்தல் பயம் வந்துவிட்டது. பயம் இல்லைங்க. நீங்கள் வேறு, நீங்கள் அதை வேறு வார்த்தை சொன்னோம்னா நகைச்சுவாய் பெறும். அவ்வளவுக்கு பேதியில் இருக்கிறாப்பிலையா? அப்படிதான் சொல்கிறாங்க. 100 தொகுதிகள் கூட வரமாட்டாங்க அப்படின்னா பாஜக ஜெயித்தால் அவங்களுக்கு பின்னாடி என்னன்னு சொல்லுவீங்க? தேர்தல் ஆணையமே பாஜக கையில தான் இருந்தாங்க அப்படின்ற ஒரு வாதம் வரும். ஏன்னா அதாவது தொடர்ந்து இப்ப அதான் சொல்லிக்கிட்டு ஜெயிப்பதற்கு இருக்கீங்க. வாய்ப்பு இல்லைங்க. ம். ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் இது மாதிரி கேள்விலாம் கேட்பீங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து தேர்தல் அதிகாரியாக உட்கார்ந்துருக்கிறவர் மோடியோடைய கைப்பாவை நம்பர் 1. அப்புறம் எப்படிங்க தோக்க முடியும்? அதுதான் சொல்கிறேங்க, கைப்பாவை. சரிங்களா? இன்றைக்கி வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு மத ரீதியான ஒரு கலவரத்தை உருவாக்கணும்னா, மத ரீதியாக வந்து இப்போ அதிகமான இந்துக்கள் தானே இருக்கிறான். ஒரு போட்டு இஸ்லாமியன் இருக்கிறான். இதெல்லாம் செய்யணும்னு திட்டமிடுறாங்க. நான் தான் சொல்கிறேன். அவர் ஒரு அவங்க ஆள். 2வது சாதி கலவரம், மத கலவரத்தை உருவாக்கும்ன்றது திட்டம். ஆனால் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து மொபைல் வந்தனால எல்லாருமே பார்க்குறாங்க ஈஸியாக. டீட்டெயில் எல்லாமே கிடைக்கிது. அப்போ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மோடி சும்மா நடிக்கிறாருப்பா. இவர் வந்து உண்மையிலே மக்களுடைய ஆர்வத்தில் மக்களுக்கு செய்யலை அப்படின்னு மக்கள் புரிஞ்சுருக்காங்க. ஆனால் பெருசாக வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அவர்கள் முயற்சி செய்வார்கள். இவ்ளோ முயற்சிகள் செய்றாங்க. தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ள வச்சிருக்காங்க பாஜகவினர் சொல்றீங்க. ஆனா எதிர்க்கட்சியினர் பெருசா எந்த ஒரு எஃபோர்ட்டும் போடாம உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு கிடைச்சிரும் நம்பிக்கை. அதுதாங்க சிக்கலே. நான் ஒத்துக்கிறேன்ல, அந்த பாயிண்ட் ஒத்துக்கிறேன்ல. மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிர்ப்புங்க. மக்கள் வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புங்க. ஆனால் எதிரில் இருக்கிற இந்தியா கூட்டணியில் இவங்க ஒற்றுமையாக இல்லைங்க. இங்கே வந்து இவங்க காட்டலைங்க யாரையுமே. இவர் தாண்டா எங்களுடைய பிரதமர் அப்படின்னு காட்டலைங்க. காட்டியிருந்தா இன்னமும் நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். ஏன்னா கேரளாவுல பினராயி விஜயன் அவர்கள் இந்தியா கூட்டணியில இருக்காரு. ஆமாம், அந்த ஆனா வருத்தம் எங்களுக்கு காங்கிரஸ்ல இருக்கு. நின்னுட்டு ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டுல இருந்துட்டு விமர்சனம் வைக்கிறாரு பினராயி விஜயன் மேல அப்படின்னும் போது இவங்க கூட்டணிக்குள்ளேயே ஏதோ ஒண்ணு இருக்கோ அப்படின்ற ஒரு ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அங்கங்கே வந்து அவங்கவுங்க ஈகோல இருக்கிறாங்க. ஆனால் இவங்க பூரா ஒற்றுமையாக இருந்தால் நிச்சயமாக மோடியை வந்து விரட்டி விட்டுறலாம். எங்கே விரட்டி விட்டுறலாம்? சுவிட்சர்லாந்து விரட்டி விட்டுறலாம். ஏன்னு சொல்கிறீங்க கேட்குறீங்களா? கேட்க மாட்டீங்களே. சுவிட்சர்லாந்தே இப்போ கிங்ஃபிஷர் ஓனர் அங்கே இருக்கிற விஜய மல்லையா, இவர் நண்பர் அங்கே தான் இருக்காரா. அங்கே ரெடியாக பெரிய பங்களாலாம் வச்சு ரெடியாக இருக்காராம். ஒருவேளை நீ தோத்துருவோம், நேரம் அங்கே வந்து நம்ம அங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்காங்களாம். அப்ப நிச்சயமா பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்றீங்க. நிச்சயமாக மக்கள் விழிப்புணர்ச்சியாக இருக்கிறார்கள். சோசியல் மீடியா இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் ஒரு கருத்து சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் ஐயா நல்லக்கண்ண ஐயாவை பார்க்க போனேன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த முறை வந்து மோடி வரமாட்டார். எப்படிங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இப்போ சோசியல் மீடியா ஸ்ட்ராங்காக இருக்காது. ஏன்னா ஒரு பெரிய மனிதர், பல தேர்தலை பார்த்தவர். அவர் சொன்ன கருத்து 100க்கு 100 உண்மையாக இருக்கும். சோசியல் மீடியா வெயிட்டாக இருக்குது. அதில் கருத்துலாம் மக்கள்கிட்ட போய்கிட்டே இருக்குது. டெய்லி பார்க்குறாங்க.
உங்களுக்கு புரியுதா? அப்போ அவங்களுக்கு உண்மை என்ன, பொய் என்னன்றது தெரியும். இப்போ நம்ம செய்யாத வேலைகளை கூட சோசியல் மீடியா செய்யுது. அது எப்படின்னு அவர் சொல்றாரு. இந்தியாவுடைய முக்கியமான தூண்கள், ஜனநாயக தூண்கள் 4 தூண்களாம். ஒண்ணு நீதித்துறை, இன்னொன்னு நிர்வாகத்துறை, இன்னொன்னு சட்டமன்றம், பாராளுமன்றம். அப்போ அத கண்ட்ரோல் பண்ற பத்திரிக்கை. இது 4 தானே உங்களுக்கு தெரியும்ல, மக்களுக்கு தெரியும். இந்த 4 தூண்களுமே பிஜேபி வாங்கிட்டாங்களாம் விலை குடுத்து. பத்திரிக்கை கூட இப்ப நான் சவுத் இந்தியால இருக்க பத்திரிக்கை இண்டிபெண்டன்ட்டா இருக்குங்க. அங்கலாம் எல்லாமே விலை குடுத்து வாங்கிட்டு ஐயா சொன்னது, நான் சொல்லல. நல்லக்கண் ஐயா ரொம்ப வயசான அந்த வயசான காலத்தில அவர் சொல்றாருங்க எனக்கு. பக்கத்தில வந்து ஐயா இவர் இருந்தாரு. அவரு பேருனா மகேந்திரன் தோழர். அவர் கூட அவரால பேச முடியல. அவர் மொழிபெயர்த்து சொன்னாரு. அந்த லாங்குவேஜ் 2 நண்பர்கள்ல தெரியும்ல. அப்ப இந்தியாவுல இருக்கிற இந்த ஜனநாயகத்துக்கு இந்த 4 தூண்களும் பிஜேபியால் வாங்கப்பட்டு விட்டது. 5வது தூணாக புதிய தூண் உருவாகி இருக்குன்றாரு. அதுதான் இந்த சோசியல் மீடியா. இப்போ உட்கார்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. இந்த சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியாவ வீட்ல எந்திரிச்சும் எல்லாருமே எடுத்து தொறந்துடுறேன். எடுத்தமே எடுத்து தொறக்கிறேன். போனத தொறக்கிறேன். பார்த்தீங்களா இப்போ வீட்ல நீ கூட காலையில நான் நினைக்கிறேன். போனதான தொறக்கிறேன். நானும் அப்படி தான் செய்வேன். பார்த்தவன் என்னடா போட்டுருக்கான் செய்தின்னு. அது செய்தி எல்லாம் வருதுல்ல. அப்ப இவ்வளவுக்கு மக்கள் விழிப்புணர்ச்சியா இருக்கிறார்கள். ஆகையால் சாதி கலவரமோ, மதக்கலவரமோ இவங்களால் உருவாக்க முடியாது. தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்திருந்தாலும் நடக்காது. ஆகையால் மோடி தோற்று விடுவார் அப்படின்றது நல்லக்கண் ஐயாவுடைய கருத்து. GUVI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.